இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அப்படியே இந்த நாளிலுமாக நாம் தியானிக்க போகிறதான வேத வசனம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரித்த பின்பு உயிர் தெழுவதற்கு முன்பதாக அந்த 3 நாட்கள் என்ன செய்தார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அவர் மரணத்திற்கு பின்பு உயிர் தெழுவதற்கு முன்பதாக என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18, 19வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அவர் மரித்த பின்பு காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் என்ன செஞ்சாராம்? பிரசங்கித்தார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். காவலில் உள்ள ஆவிகள் அப்படின்னா எந்த ஆவிகள் அப்படின்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். யூதா 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள் அங்கே சொல்லுகிறது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 4, 5, 6 இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது, காவலில் எந்த ஆவிகள் இருந்ததென்று விழுந்து போன தேவதூதர்கள் நோவா காலத்தில் அங்கே மனம் திரும்பாத ஜனங்கள், நோவா காலத்தில் அந்த வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், இன்னும் பாவம் செய்ததான ஜனங்கள், இப்படிப்பட்டதான ஆவிகள் அங்கே இருந்தது. அதற்கு ஆண்டவர் அவர் பிரசங்கம் செய்தார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த ஆவிகள் எல்லாம் அது எங்கே இருந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பாதாளத்தில் இந்த ஆவிகள் எல்லாமே அங்கே இருந்தது. அங்கே பார்க்கிறோம், மேல் பாதாளம் கீழ் பாதாளம் என்று சொல்லுகிற 2 பாதாளம் அங்கே இருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து 31வது வசனம் வரையிலுமாக அங்கே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வீட்டிற்கு முன்பதாக தரித்திரனாகிய லாசரு என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவான் இந்த லாசருவை கவனிக்கவில்லை, உதவி செய்யவில்லை. இவன் தரித்திரராக இருந்தான். அவன் செல்வ செழிப்போடு கூட அந்த ஐஸ்வர்யவான் வாழ்ந்தான். இப்போ 2 பேரும் ஒரு நாளில் மரிக்கிறார்கள். மரித்து நாம் பார்க்கிறோம் 23வது வசனத்துல அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருந்து மேல் நோக்கி லாசருவை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமினுடைய மடியில லாசரு அங்கே இருக்கிறார். அப்போ மேல் பாதாளம் என்று சொன்னால் அது ஆபிரகாமினுடைய மடி, மேல் பாதாளம். அங்கே யார் இருப்பார்கள் என்று சொன்னால் பரிசுத்தவான்கள். இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்தவர்கள் அந்த மேல் பாதாளத்தில் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட இருப்பார்கள். இப்ப இந்த கீழ் பாதாளத்தில் யார் இருப்பார்கள் என்று சொன்னால் கீழ்ப்படியாத ஜனங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், பாவமாய் வாழ்ந்த ஜனங்கள் அந்த கீழ் பாதாளத்துல அங்கே இருப்பார்கள். அவர்களுக்கு அக்கினியும் வேதனையும் அங்கே இருக்கும். இவ்விதமாக அந்த ஆவிகள் எல்லாம் பாதாளத்தில் இருந்தது. இப்ப இயேசு அவர்களுக்கு போய் என்ன பிரசங்கம் பண்ணி இருப்பார்? வேதத்துல பார்க்கிறோம், எபிரேயர் 9:27 நாம் பார்க்கிறோம், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது.
அப்போ மரித்த பின்பு எந்த ஒரு மனிதனும் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. மரித்த பின்பு எந்த ஒரு மனிதனும் மனம் திரும்புவதற்கு அங்கே வாய்ப்பில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் வாய்ப்பில்லை. அப்படின்னா அவர் என்ன பிரசங்கம் பண்ணி இருப்பார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பின்பு அவர் சாத்தானை ஜெயித்தார். அவர் சிலுவையில் மரித்த பின்பு பிசாசை ஆண்டவர் ஜெயித்தார். அவர் சிலுவையில் மரித்த பின்பு மரணத்தை ஆண்டவர் ஜெயித்தார். அப்ப அந்த பாதாளத்தில் இருக்கிறதான ஆவிகளுக்கெல்லாம் போய் நான் சாத்தானையும் மரணத்தையும் ஜெயித்தேன் என்று அவர் வெற்றி பிரகடனம் அங்கே அவர் செய்திருக்கலாம். இரண்டாவது, அவர் தீர்ப்பை உறுதி செய்திருக்கலாம். கீழ்ப்படியாத ஜனங்கள், பாவம் செய்கிற ஜனங்கள் பாதாளத்தில் இருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அவர் கொடுத்த தீர்ப்பை ஆண்டவர் அவர் உறுதி செய்திருக்கலாம். இப்படி அந்த காரியத்தை அவர் செய்திருக்கலாம். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? மேல் பாதாளத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்களின் ஆவிகள், ஆத்துமாக்கள், ஆபிரகாமின் மடி என்று சொல்லுகிற மேல் பாதாளத்தில் இருக்கிறதான அந்த பரிசுத்தவான்களை அவர் பாதாளத்தில் இருந்து எடுத்து அவர் பரலோகத்திற்கு, பரதீசுக்கு நேராக ஆண்டவர் அங்கே கொண்டு சென்றார். மேல் பாதாளத்தில் இருக்கிறதான அந்த பரிசுத்தவான்களின் ஆவிகள், ஆத்துமாக்களை அவர் பரதீசுக்கு அவர் எடுத்து சென்றார். அதைத்தான் நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். எபேசியர் 4:8-9, அப்புறம் சங்கீதங்களின் புத்தகம் 16:10 பரிசுத்தவான்களை நீர் பாதாளத்தில் விடீர் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:18 நாம் பார்க்கிறோம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோலை உடையவரானேன் என்று சொல்லி, மரணத்திற்குரியது, பாதாளத்திற்குரிய திறவுகோல் அவருடைய கையில் இருக்கிறது. இப்போ அந்த ஆபிரகாமின் மடி என்று சொல்லுகிற மேல் பாதாளத்தில் இருக்கிற ஜனங்களை, அந்த ஆத்துமாக்களை, ஆவிகளை ஆண்டவர் பரதீசுக்கு நேராக அவர் எடுத்து சென்றார். நம்ம பார்க்கிறோம், வானம், வானத்திற்கு மேல் பரதீசு, பரதீசுக்கு மேல பரலோகம், பூமி, பூமிக்கு கீழே பாதாளம், பாதாளத்திற்கு கீழ் நரகம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதன் மரித்த பின்பு அவன் ஆத்துமா பரதீசுக்கு போகிறதா இல்லைன்னா பாதாளத்திற்கு போகிறதா? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரிக்கிறான் என்று சொன்னால், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் விசுவாசித்து பரிசுத்தமுள்ளவனாக அந்த மனிதன் வாழ்ந்தான் என்று சொன்னால், மரணத்திற்கு பின்பு அவனுடைய ஆத்துமா பரதீசுக்கு அங்கே செல்லும். அதைத்தான் ஆண்டவர் அந்த கள்ளனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி. அப்போ பரிசுத்தவான்களுடைய ஆத்துமா அது பரதீசில் இருக்கும். பாவம் செய்கிறவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை விசுவாசியாதவர்கள், பாவம் செய்து தவறு செய்து அநீதி இழைத்த அந்த ஜனங்களுடைய ஆத்துமா அது பாதாளத்தில் இருக்கிறதா இருக்கும். ஆனால் நியாய தீர்ப்பு நாளுக்கு பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் வருவார். 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பதாக, அந்த நியாய தீர்ப்புக்கு பின்பதாக மனிதனுக்கு பரலோகமா நரகமா என்று சொல்லி அங்கே தீர்ப்பு கொடுக்கப்படும். இப்பொழுது ஒரு மனிதன் மரிக்கிறான் என்று சொன்னால் அவன் பரதீசுக்கு போவானா இல்லைன்னா பாதாளத்திற்கு போவானா? நியாய தீர்ப்புக்கு பின்பதாகத்தான் அவனுக்கு பரலோகமா நரகமா என்று அங்கே நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும்.
இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில மரித்தார். நமது பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில இரத்தத்தை சிந்தினார். நல்ல ஆண்டவரிடத்துல நாம் சொல்ல போகிறோம், இயேசுவே என் பாவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா, என் தவறுகள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த தேவனிடத்துல, அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாய் வாழும் பொழுது அந்த பரதீசு என்கிற சமாதானம் நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு அதை ஆண்டவர் நமக்கு அங்கே கொடுக்கிறவராய் இருக்கிறார். இல்லை என்று சொன்னால் பாதாளத்தில் அக்கினி வேதனை இதை அனுபவிக்கிறது தான் அங்கே நமக்கு கிடைக்கிறதாக இருக்கும். இன்றைக்கு நாம் எப்படி தீர்மானம் எடுக்க போகிறோம்? அந்த பரதீசு வாழ்க்கை நமக்கு தேவையா? அந்த பரலோக வாழ்க்கை நமக்கு தேவையா? பாதாளத்திற்கு போகிறோமா, நரகத்திற்கு போகிறோமா? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் ஒப்பு கொடுத்து நாம் பரிசுத்தமாய் வாழ போகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு உயிர் தெழுவதற்கு முன்பதாக பாதாளத்தில் இருக்கிற, காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு போய் அவர் பிரசங்கித்தார். அங்கே மேல் பாதாளத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆவி ஆத்துமாக்களை அவர் பரதீசுக்கு நேராக அவர் எடுத்து சென்றார். அல்லேலூயா. நம்மை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அந்த பரலோக பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.